தமிழக மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தமிழக அரசியல் நடக்க போகிறது. இணையதளத்தில் இந்த ஒரு செய்தி பரவிக்கொண்டு இருக்கு. நிறைய நியூஸ் சேனல்ஸும் இதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழகத்தில் நம்பர் 1 பார்ட்டியாக வந்துவிட்டது. 108 இடம் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறது. ஸோ 108 இடம் கைப்பற்றினால் விஜய் அவர்கள் சிஎம் ஆக முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் கொஞ்ச நாள் தான், ஒரு 14 நாள் தான். அதுக்கப்புறமா மெஜாரிட்டியை காமிச்சே ஆகணும். 117 இடம் விஜய் வின் பண்ணியே ஆக வேண்டும். அதுக்கான எம்எல்ஏஸ் இருந்தே ஆக வேண்டும். ஸோ அதனால் கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. நிபந்தனையற்ற ஆதரவு, அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 4 சீட் விஜய்க்கு கிடைத்து விட்டது. அதாவது 108, 109, 110, 111, 112 வரைக்கும் கிடைத்து விட்டது. இனிமே 6 சீட் தேவைப்படுகிறது ஆட்சி அமைப்பதற்காக. விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கு. ஸோ நாங்கள் மார்னிங்கில் ஈவினிங்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் இன்னொரு ட்விஸ்டாக இருக்குது. அதாவது விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்க விடாமல் இன்னொரு ட்விஸ்ட் கிளம்பியிருக்கு. சோஷியல் மீடியாவில் இது அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போகிறது. ஸோ அதிமுகவும் திமுக, அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி, மற்ற கூட்டணி கட்சிகள் பிஜேபி இல்லாமல் கூட்டணி வைத்தால் 119 இடம் வென்றுவிடும். ஸோ இது மூலமாக அதிமுக 2 வருஷம் சிஎம் 2 வருஷமும் திமுக 2 வருஷமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் இந்த மாதிரி ஆட்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை இந்த இடம் ரொம்ப தீவிரமாக ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது நடந்தால் விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் விஜய் அவர்கள் முதல்வர் ஆக முடியாது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் இது 2024. ஆனால் 2031 இது கம்ப்ளீட்டாக அப்படியே விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறிவிடும். 234 தொகுதியிலும் விஜய் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ மக்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆட்சி அமைக்க. இப்போ 2 கட்சியை தேர்ந்தெடுக்கவில்லை, 2 கட்சியை ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ அந்த 2 கட்சியும் கூட்டணி வச்சுட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னால் தமிழக மக்களையே கம்ப்ளீட்டாக ஏமாற்ற மாதிரி, ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணுற மாதிரி. ஸோ ஆன்டி கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 5 வருஷம் ஒரு கட்சி நடந்தால் ஸோ அந்த மக்கள் அந்த ஆட்சி மேலே கொஞ்சம் கோபத்தில் இருப்பாங்க. ஏன்னா சில தப்புகள் நடந்திருக்கும். எப்பயுமே எல்லா கட்சிக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் வரும். ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு ஆட்சி அமைந்தால் 5 வருஷம் கூட ஆக வேணாம், ஆட்சி அமைத்த அடுத்த நாள்லேருந்து இந்த ஒரு பிரச்சனை வரும். எதிர்கட்சியா டிவிகே செயல்படும். இது 2031 விஜய்க்கு பயங்கரமான ப்ளஸ் அமைந்துவிடும். விஜய் 2031 வரைக்கும் நிலைத்து நின்றால், எதுவுமே பண்ணாமல் நிலைத்து நின்றால் இப்போதும் 31 பெரிய ப்ளஸ் அமைந்துவிடும். 234 தொகுதியில் 230 தொகுதி ஈஸியாக விஜய் ஜெயிச்சிடுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அந்த 2 கட்சியை இருக்காது. அந்த அளவுக்கு மோசமாக போயிடும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்குமா, இந்த ட்விஸ்ட் நடக்குமா? இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்தால் இந்திய அரசியலை திரும்பி பார்க்கும். என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.